கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. நம் வாழ்வில் நடக்கும் காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 14 25 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேட்ட சொல்றாங்க, நீ பார்வோன்ட்ட புறப்பட்டு போ, அவன் அனுப்ப மாட்டான். நீ அப்போ என்ன பண்ணா, சர்ப்பமாக மாறின கோலை நீ எகிப்தின் தண்ணியில் அடிக்கும் போது அது என்ன ஆகும்னா, நதி ரத்தமாக மாறும். அதே போல் ஆரோன் நீர்நிலைகளாகிய வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் இருக்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் ரத்தமாகும்படிக்கு அவன் கையை நீட்டணும். அப்பொழுது எகிப்தில் இருக்கிற மரப்பாத்திரங்கள் இருக்கிற எல்லா தண்ணியுமே என்ன ஆகும்னா ரத்தமாகும்னு சொன்னாங்க. எகிப்தின் மந்திரவாதிகள் இதை செய்தாங்கன்னு இருக்கு. ஆனால் இதில் ஒரு வார்த்தை என்னன்னா, 23ஆவது வசனத்தில் பார்வோனிடையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். அதாவது இதுவரைக்கும் நடக்காத விஷயம் நடக்குதே அப்படிங்கிறது கூட சிந்திக்காமல் போகிறான். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆச்சு. அங்கே இருக்கிற மீன்கள்லாம் செத்து போச்சு. அப்போ நம்ம என்ன இன்னைக்கு தியானிக்கணும்னா, சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போராட்டம் வருதுன்னா, இது கர்த்தர் அனுமதிச்சதா இல்லை எதனால வருது, நம்ம வழி மாறணுமா நம்ம யோசிக்கணும். அன்னைக்கு பார்வோன் சிந்திக்கலை, இன்னும் வாதைகள் ஜாஸ்தியாச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு எச்சரிப்பாக சொல்கிற வார்த்தைன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது போராட்டம் பிரச்சனை வந்துச்சுன்னா முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் மனம் திரும்பினா விடுதலை பெறுவோம். இதுவே இந்த செய்தி எங்களுக்கு ஒரு மீதாகட்டும்.